பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் மிக பெரியது. விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு ஊர் எல்லாருமே சொல்லலாம், நம்ம கூட பிறந்தவங்க சொல்லலாம், நமக்கு அப்பா அம்மா கூட சொல்லலாம். அந்த நிலைமையில கூட நம்ம இயேசுப்பாவை நம்பணும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசித்தா எல்லாத்தையும் கடவுள் மாற்றுவாங்க. அவர் வறண்ட நேரத்தில் ஆறுகளை ஓட பண்ணுறவர். அவர் பார்த்திங்கன்னா, இது எம்மாத்திரம் இந்த உலகத்தையே படைத்திருக்காரு. இந்த உலகத்தில் இருக்க எத்தனையோ பேருக்கு எவ்வளோ அதிசயம் அற்புதத்தை செய்திருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்த அவருக்கு எம்மாத்திரம் சொல்லுங்கள், ஒரு நிமிஷத்தில் மாற்றிடுவாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஏசப்பா அவங்கள ஒரு நிமிஷத்தில் மாற்றுவாங்க. இந்த நாளில் கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் நீங்கள் எவ்வளோ நாள்லாம் காத்திருந்தீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்குற குழந்தையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கட்டப்போகிற வீடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தா நீங்கள் அவரோட மகிமையை காண்பீங்க. நீங்கள் அவர் விசுவாசிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாளில் கூட ஆண்டவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன்னு சொன்னீங்களே, நான் உங்களை மட்டும்தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, உங்களால் மட்டும்தான் கூடும் அப்படின்னு ஜெபிங்க. நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்களுடைய கரத்தை இருதயத்தில் வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி ஜெபிங்க, ஓகேங்களா? ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிக்கிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன்னு நீங்கள் சொன்னீங்களே, நம்மை மாத்திரமே விசுவாசிக்கிறேன் ராஜா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும், நடந்துருச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு ஜெபிங்க. கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன்.